இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மொத்தத்துல சேர வேண்டிய இடத்துக்கு தான் போய் சேருது. செயின சொன்ன சோபா சந்திரா போகி அன்னைக்கு தான் இறந்து போனா. அப்படின்னா பூமியும் போகி அன்னைக்கு தான். அதாவது உங்க மூத்த பொண்ணு போகி அன்னைக்கு தான் பிறந்திருப்பா. உங்களை பார்க்கும்போது பூமிக்கு போகி அன்னைக்கே பிறந்த நாளை கொண்டாடுவீங்க போல இருக்கே. ரொம்ப நல்ல யோசனை சொல்லிருக்கீங்க அத்தை. போகி அன்னைக்கு நான் பூமிக்கு பர்த்டே கொண்டாட போறேன். சாயந்தரம் நட்சத்திராவோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குல்லப்பா, அதுல அம்மா பார்க்க ரிச்சா தெரியணும்ல. அம்மா கிட்ட இருக்கிற புடவையெல்லாம் கட்டிட்டு போனா, இந்தாம்மா இங்க வா இதெல்லாம் கிளீன் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்த இந்த சேலையை கட்டிட்டு போனா, ஏங்க நீங்க இந்துவோட மாமியாரான்னு கேட்பாங்க. வித்தியாசம் புரியுதா? அப்பப்பப்பா, என் புல்லுன்னா புல்லுதாங்க. பாத்தீங்களா என் பையன் எனக்காக எவ்வளவு யோசிச்சு வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்களும் இருக்கீங்களே, கட்டிக்கிட்டு இத்தனை வருஷம் ஆகுது, எப்பவாது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சதுனால தான் இவனை உனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கேன். ச்சே, வாயை மூடுங்க. நீ சும்மா ரெடி. ஏண்டா, எனக்கு என்னமோ உன் மேல ரொம்ப நேரமாவே டவுட்டா இருக்கே. ஏண்டா, உங்க அம்மா பார்க்க ரிச்சா இருக்கணும்னு புடவை வாங்கிட்டு வந்த, அது நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கே வாங்கிட்டு வரல. நீ புடவை கட்டினா நல்லா இருக்காதேப்பா. செருப்பு பிஞ்சிரும். காமெடி பண்றியா? ஏண்டா, ரிச்சா எனக்கும் ஒரு காஸ்ட்லி சூட் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அப்பா, உனக்கு இந்த பாயிண்ட் புரிய மாட்டேங்குது. என்னது? எனக்கு நானே வாங்கிக்கல. ஏன் வாங்கிக்கல? நாம என்னதான் காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டாலும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மாஸ்க நம்ம முகத்துல இருந்து கழட்டவே முடியாது. அதான் எனக்கு அம்மா இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சாங்க. அதனாலதான் அம்மாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஏ லூசு, கொஞ்சம் நீரு. உன் புள்ள இருக்கானே, ஏமாத்துறதுல நம்பர் 1 ஃப்ராடு. எனக்கு இவன் மேல இன்னும் சந்தேகம் குறையல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா பார்க்க ரிச்சா தெரியணும்னு வாங்கிட்டு வந்த. ஆனா ரிச்சான வீட்ல இருந்து வந்த உன் பொண்டாட்டி அவகிட்ட இருக்கிற புடவையில ஏதாவது ஒரு புடவை கட்டினாலும் ரிச்சா தானே தெரியவா? அப்படின்னா அவளுக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்தப்பா? ஐயோ பெருமாளே. நினைச்சேன் நீ இந்த பாயிண்ட முன்னாடியே கேப்பன்னு நான் நினைச்சேன். பார்ட்டில மாமியாரும் மருமகளும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தா அப்போ அம்மாக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அதனாலதான் அம்மாக்கு ஷாப்பிங் மால்ல காஸ்ட்லியா 12,000 ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் அந்த கல்லுக்கு 1,200 ரூபாய் கொடுத்து சின்ன கடையில வாங்கிட்டு வந்தேன். ரிச் மாமியார், புவர் மருமக. என் புள்ள எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. நீ கொஞ்சம் இருடி. நீரு. ஏன்பா செல்ல மகனே, அப்ப இது என்னப்பா? மல்லிப்பூ. அது சரி. நான் என்ன துளசி செடி நான் சொன்னேன்? அடிச்ச மூஞ்சி கிஞ்செல்லாம் பேந்துரும். ஆமா, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தான்னு கேக்குறேன். என்ன கேள்வி? ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வச்சுட்டு போறதுக்கு தான். அதுக்கு தான் அம்மாக்கு பூவை காஸ்ட்லி ஏரியால வாங்கினேன். இந்த பூவையா? அவளுக்கு சீப்பா பிளாட்ஃபார்ம்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஏய், என் காதுல பூ சுத்தலான்னு பாக்காத. பூ எங்க வாங்கினாலும் எல்லாம் ஒரே வேலை தாண்டா, முட்டாள். அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். நான் இங்க அங்கன்னு சுத்தினல, அதனால மறந்துட்டேன். அம்மா இந்தம்மா, இத நீ கட்டிட்டு வா. இந்த பூவை கூட வச்சுக்கோ. சாருக்குள்ள இவ்ளோ மாற்றம் எப்போ வந்துச்சு? ராத்திரி கனவுல லக்ஷ்மி தேவி காட்சி கொடுத்து பணத்தோட மதிப்பை பத்தி சொன்னாங்க.
அதுக்கப்புறம் தான் நீங்க எதுக்கு எங்களை பிரிச்சு வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆ, ஆ, ஆ. அதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். ஏய் இந்து, என்னங்க? இங்க பாரு, நான் உன்னை ஜஸ்ட் கூப்பிட்டேன், மேல வந்து விழ சொல்லல. ஆ, ஆ, ஆ. நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தேங்க. நான் எங்க உங்க மேல வந்து விழுந்தேன்? ஆமா, அத்தை தான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல, அத நான் மறப்பனா என்ன? ம், அந்த பயம் இருந்தா போதும். இந்து, இந்த நீ பார்ட்டிக்கு போக உனக்கு saree வாங்கிட்டு வந்த. ஐயோ, வாவ். ஏண்டி உள்ள என்னடி நடக்குது? ஏய், என்கிட்ட இருந்து வாங்கும் போது உன் சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது. எப்படி இருக்கு புடவை? புடவை நல்லா இல்லைன்னு சொல்லுடி. அது ரொம்ப சீப்பா இருக்குங்க. I love you. நான் என்ன கொடுத்தாலும் உனக்கு சீப்பா தாண்டி தெரியும். காஸ்ட்லியா வேணும்னா உங்க வீட்ல இருந்து வர வேண்டிய வரதட்சணை பணம் வரணும். ஆ, பாத்தியா நம்ம பையனை? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பார்ட்டியில இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள அந்த வரதட்சணை மொத்தமா எனக்கு வேணும். சரிங்க. ஞாபகம் வச்சுக்கோ, வரதட்சணை வர வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் நடுவுல 10 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நிஜமாவே நம்ம பையன் மாறிட்டான்டி. ஐடியா கிடைச்சிருச்சு. வரப்போற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே காரணத்தை சொல்லி வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். அடியே பிந்து, இருடி. ஒருவேளை கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா நடுவுல என்ன இழுத்து விட்டுறாத. நீ போன் பண்ணி பேசும்போது நான் இந்த இடத்துலயே இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதையும் பார்க்கல, அவ்வளவுதான். ஹலோ, பார்ட்டி கேன்சல். நீ வராத. கீழே விழுந்து என் அத்தை மண்டை உடைஞ்சிருச்சு. அத பார்த்து மாமா நெஞ்சு கடிச்சிருச்சு. ஐயோ, இந்த குட்டி பிசாசு இங்கதான் இருக்கு. இவ கண்ணுல படாம எப்படியாவது அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும். இப்ப என்ன பண்றது?